தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இரவும் பகலுமாக போய் உழைக்கிறார். இப்படி பேரெடுக்கிற தன் குடும்பமோ தன் தாய் தந்தையோ தன்னுடைய பிள்ளைகளோ போய் கையேந்தி நின்றதற்காக வேண்டி ஒருவர் சுயமரியாதையோடு சம்பாதிப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில போனதுக்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போருக்கு போகாமலேயே போகக்கூடிய நன்மையை சுயமரியாதையோடு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்று குறிப்பிட்டார்கள். தமிழில் ஒரு பழம் என்று சொல்வார்கள், திரைக்கடல் ஓடியாவது திருவம் பேர் என்று சொல்வார். அப்படி என்றால் என்ன? நீ 7 நாடு கடந்து கடல் கடந்து போய் உனக்கான ரிசுக்கை தேடு. நீ செல்வந்தனா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாடு கடந்து செல்லு. அதுபோலதான் இன்றைக்கு நம்மள எத்தனை இஸ்லாமிய குடும்ப இருக்கிறவர்கள் ஒரு எதிர்பாராத கஷ்டம் வந்துச்சுன்னு என்ன செய்வாங்க? ஒரு நகையை வித்துருவாங்க, இல்ல இடத்தை வித்துருவாங்க, இல்ல வீட்டை வித்துருவாங்க. காரணம் என்ன? நம்ம எங்கேயும் போய் கை கட்டி நிற்க கூடாது, ஒரு வட்டி கடையில போய் நிற்க கூடாது, ஒருத்தட்ட போய் நம்ம காசை கூட கேட்க கூடாது. நம்ம கஷ்டத்தை நம்ம பொருளை வச்சு சரி செய்யும் சொல்லி அதுக்கு பெயர் தான் ரசூலுல்லாஹ் சுயமரியாதை என்று சொன்னார்கள். உங்களுக்கான ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் வட்டி கடையில வைக்கிறத விட அந்த பொருளை வித்து உங்க பிரச்சனையை சரி செய்யுங்க, சுயமரியாதையோடு வாழுங்க. ஏன்னா நிறைய முஸ்லீம் குருப்பாக்கள் என்ன செய்யுது கேட்டீங்கன்னா, வட்டி கடை சேர்த்து வாசல்ல போகும்போது பயந்துட்டு போறாங்க. யாராவது அஜித்து பாத்துருவாங்களா, யாராவது நிர்வாகிகள் பாத்துருவாங்களா, இல்ல பக்கத்துல இருக்க யாரும் பாத்துருவாங்களா, இல்ல மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஒரு இதாவை போட்டு இருக்கிறாங்க. ஒரு விதமான ஒரு சுவாசம் இருக்கு, ஒரு விதமான ஒரு உணர்வு வருது. வட்டி கடை வாசல்ல போய் நிற்கும் பொழுது கேவலமா அந்த உணர்வுதான். அந்த உணர்தலுக்கு பேர் தான் ரசூலுல்லாஹ் சுயமரியாதைனா. அப்படி நீ கஷ்டப்படுறதை விட அந்த பொருளை வித்துருந்தாங்க ரசூலுல்லாஹ். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது வியாபாரத்துக்கு வழி பண்ணி விடுங்க. அப்ப ஒரு சஹாபி இருந்தாங்க, சாஹிபுன் அர்-ராபியு, அவங்கள்ட்ட போய் விடுறாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னாரு, என் சொத்துல உனக்கு பாதி தரேன் அப்படின்னார். என் மனைவிகள் ஒரு மனைவி உனக்கு திருமணம் முடிச்சு தரேன்னார். அப்துர் ரஹ்மான் அவுஃப் சொன்னார்கள், இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம், ஒரு நல்ல கடைவீதியை காட்டு அப்படின்னா. அங்க போனாங்க, தன்னுடைய திறமையை வெளியே காட்டினாங்க. அந்த திறமையை கொண்டு நல்ல முன்னேறினாங்க, சம்பாதிச்சாங்க, பெரிய வியாபாரியா போனாங்க. யாருடைய கைவிலையும் யாருடைய வீட்டு வாசல்லையும் அன்றைய சஹாபாக்கள் போய் நிக்கல. சஹாபாக்கள் ஒரு அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு ஏதாவது குடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா உங்க வீட்டுல என்ன இருக்கு? அவர் சொன்னார், என் வீட்டுல ஒரு கோடு இருக்கு, வேற என்ன இருக்கு, ஒரு தட்டு இருக்குன்னா ரெண்டையும் போய் கொண்டு வாங்க. ரெண்டையும் கொண்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு இது யாராவது விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. யூஸ் பண்ற கோர்வையும் யூஸ் பண்ற தட்டையும். ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் ஒரு வெள்ளி காசுக்கு எடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, வேற யாராவது கூடுதலா எடுத்துக்கிறீங்களா? ஒருத்தர் எந்திரிச்சு நான் 2 வெள்ளி காசுக்கு எடுத்துக்கிறேன்னா 2 வெள்ளி காசை பெற்று அந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க, 1 வெள்ளி காசை கொண்டு போய்